அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடவில்லை. இதை வந்து கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் போட்டியிட்டால் அண்ணாமலை வந்து தோற்று விடுவார், அந்த பயத்தினால இந்த தேர்தலில் அவர் வந்து போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலைஜிலாம் வந்து தோற்குது ஜெயிக்குதுல அவர் எவ்வளவோ கடந்து வந்துட்டார். உன்னை மாதிரி மக்கள் மனசை வெற்றி இன்னைக்கு மக்கள் மனசில் என்ன வெற்றி தெரியுமா? எங்கே பார்த்தாலும் எவ்வளோ இளைஞர்கள் அவரை பற்றி பேசுகிறதால பார்த்தீங்களா ஒரு சந்தோஷம் வருது, ஒரு எனர்ஜி வருது, ஒரு இது வருது. இது அதான் சொல்கிறேண்ணே, பயம். அவர் வந்து நீங்கள் ஒரு நிறைய நானே வீடியோ பார்த்தேன் பொதுவெளியில். அவரை பற்றி கேட்டேன்னா பிடிங்கி ஓடிச்சு. ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காரன் கேட்குறாங்கன்னு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஓடுறாங்க. அதுமாதிரி சும்மா இது எதாவது வந்து இது பண்ணுறது. அவங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா தூத்துக்குடி தொகுதி தான் என்னோடய தொகுதியில் தான் அவங்க இருக்கிறாங்க. நான் விசாரித்ததில் என்னோடய மனைவி எங்கள் அக்கா அவள் ஒரு குழுவில் 4 குழுவில் வந்து இருக்கிறாள். எங்கள் அக்காவே வந்து இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, கனிமொழிக்கு ஓட்டு போட மாட்டோம். இன்றைக்கி போகிற இடமெல்லாம் காரி கழுவி துப்புறாங்க. இவங்க லட்சணம் அப்படி இருக்குது. 2வது கனிமொழிக்கெலாம் வந்து என்ன பேச தெரியுது? ஒரு ஏதோ வந்து கருணாநிதி இந்த மாதிரி திமுகவுது அப்படின்னு சொல்லி உள்குத்து நிறைய சதி வேலையை மட்டும்தான் செய்ய தெரியுமே தவிர அந்த தகுதியெலாம் கிடையாது. ஏன் பணம் கொடுக்காமல் பணம் செலவு பண்ணாமல் நீ வந்து தேர்தல் நின்று அவரை மாதிரி ஒன்லி திறமையை மட்டுமே நீ முன் வச்சு நீ தேர்தலில் முடியவே முடியாது. ஏன்னா அவரோட இது வேறு. அவர் இன்றைக்கி என்ன ஒரு நடிகர் சொல்கிறாரு, ஒரு மேடையில், ஒரு நிகழ்ச்சி மேடையில், ஒரு மீடியா மேடையில் வந்து சொல்கிறாரு, அண்ணாமலையோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து தம்பிராமையா அவர் எவ்வளோ தைரியமாக வந்து அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இல்லை, ஆனால் தைரியமாக சொன்னார். ஏன் அவர் சொல்லணும்? இல்லை, ஏன்னா உள் மனசு அது ஏற்றுக்குது, அதை சொல்ல தோணுது. உள்ளம் என்ன தோணுது அது உதட்ட வழியாக அவர் வந்து தகவல் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் ஏன் ஒரு கலைஞர் வந்து சொல்கிறாரு, அவர் பாராட்டுறாரு. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர சும்மா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்களுக்கு ஆதரவாக பேசினா ஏதாவது கிடைக்கும். என்ன கடைசியில் போகும்போது என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் வரலாறு பேசுகிற மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர இன்றைக்கி உலகமே போத்துது நம்ம மோடிஜியை. இன்றைக்கி இந்தியா வந்து எந்த நிலைமையிலேருந்து இன்றைக்கி உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு தலைவராகவும் அவர் ஒரு குருஜியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நடக்கிற ஒரு சண்டை சச்சரவில் கூட அவரை கூப்பிட்டு சமாதானத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவோட இது வந்து இப்போ மரியாதை மதிப்பு காங்கிரஸுக்கு இந்தியாவை வந்து மத்தியில் பாஜக காப்பாற்றிருச்சு. ஆனால் தமிழகத்திலேருந்து இந்த திராவிட கும்பலுக்கிட்டேருந்து இந்த காப்பாற்றணும்னா இந்த 2026 நல்ல ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்து அடுத்த 2030 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்மீக பூமி தமிழகம்.